ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குரூப் 4ல் எதிர்பார்க்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் பே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் பே. ராமலிங்கனார். இரண்டாவது கேள்வி, நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை என கூறும் நூல் எது? நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை என கூறும் நூல் புறநானூறு. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை என கூறும் நூல் புறநானூறு. மூன்றாவது கேள்வி, ஒரு கிராமத்து நதி என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியன். ஒரு கிராமத்து நதி என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்ரமணியன். நான்காவது கேள்வி, கமகப்பிரியா என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுபவர் யார்? கமகப்பிரியா என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுபவர் கண்ணதாசன். இவருக்கு துப்பாக்கி என்ற சிறப்பு பெயரும் உண்டு. ஐந்தாவது கேள்வி, காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது? காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பொருந்தாதது கொம்பு. காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பொருந்தாதது கொம்பு. ஆறாவது கேள்வி, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே. ராமலிங்கனார். ஏழாவது கேள்வி, துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் என கூறியவர் பாரதிதாசன். துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் என கூறியவர் பாரதிதாசன். எட்டாவது கேள்வி, முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. இதில் உபகாரி என்பதன் பொருள் வள்ளல். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. இதில் உபகாரி என்பதன் பொருள் வள்ளல். ஒன்பதாவது கேள்வி, கூற்று 1, பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன். கூற்று 2, இவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். கூற்று 2 மட்டும் சரி. பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பத்தாவது கேள்வி, உவமை கவிஞரின் இயற்பெயர் என்ன? உவமை கவிஞர் சுரதா. அவரின் இயற்பெயர் ராசகோபாலன். உவமை கவிஞரின் இயற்பெயர் ராசகோபாலன்.